கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய அப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் அது மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை மத்தேயு எழுதிய சுவிசேஷ பகுதி 7ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள் என்று. பிரியமானவர்களே, மற்றவர்களை நம் குற்றவாளிகளாக தீர்ப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்மை குற்றவாளியாக பார்க்கிறார். பிரியமானவர்களே, ஒருபோதும் மற்றவர்களை குற்றவாளிகள் என்று நாம் சொல்லாதபடிக்கு, மற்றவர்களை குறை கூறாதபடிக்கு, மற்றவர்களை தவறு என்று சொல்லாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். பிரியமானவர்களே, நம் மற்றவர்களை எப்படி பேசுகிறோமோ அதே அளவின்படியே தேவன் நம்மையும் அளக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு எப்படி இருக்கிறது? நாம் தேவனுக்கு பிரியமாய் வாழ்கிறோமா? நன்மை செய்கிறோமா? உண்மையாய் வாழ்கிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதை விட்டுவிட்டு மற்றவர்களை குறை கூறிக்கொண்டே திரியக்கூடாது. இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே மற்றவர்களை குற்றவாளிகளாகவே பார்ப்பார்கள். தங்களை நீதிமான்களாக நம்பி எண்ணிக்கொள்வார்கள், மற்றவர்களை அற்பமாய் எண்ணுவார்கள். வேதம் சொல்லுகிறது, பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான் என்று. நாம் ஒருபோதும் மற்றவர்களை அற்பமாய் எண்ணக்கூடாது, அவமதிக்க கூடாது, உள்ளத்திலே வெறுக்க கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். ஹல்லேலூயா. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 3, 4, 5 ஆகிய வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது, நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறதென்ன? இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி, நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வதப்படி? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய் என்று இயேசு கிறிஸ்து இங்கே கற்றுக் கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, மாயக்காரனே என்று அழைக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி வாழ்கிறோம்? உண்மை உள்ளவர்களாய் வாழ்கிறோமா அல்லது மாய்மாலமான வாழ்க்கை வாழ்கிறோமா? இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய பிள்ளைகளே மற்றவர்களை அற்பமாய் எண்ணுவது, மற்றவர்களை குறை கூறுவது, மற்றவர்களை பற்றிய புறங்கூறுவது, இப்படிப்பட்ட தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன என்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை சரி செய்யாமல் மற்றவர்களுடைய வாழ்க்கையை நம்மால் சரி செய்ய முடியாது. முதலாவது நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமுள்ளதா இருக்க வேண்டும், மனம் திரும்பின ஒரு வாழ்க்கையா இருக்க வேண்டும், கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையா இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் மற்றவர்களுடைய வாழ்க்கையிலே உள்ள தவறுகளை நாம் சரி செய்ய முடியும். மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பா என்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய கண்ணில் இருக்கிற உத்திரத்தை நாம் உணராமல் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை நாம் எப்படி எடுக்க முடியும்? நம்முடைய வாழ்க்கையை சரி செய்தால் மாத்திரமே மற்றவர்களுடைய வாழ்க்கையிலே சரி செய்ய நம்மால் உதவி செய்ய முடியும். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஒருவேளை மற்ற மனிதர்களுக்கு முன்பாக நீதிமான்கள் போல் வாழலாம். நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது? தேவன் நம்மை ஆராய்ந்து பார்க்கிறவர். ஹல்லேலூயா. மனிதனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்தை பார்க்கிறவர். நம்முடைய வாழ்க்கையை பார்த்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் எப்படி வாழ்கிறோம்? மற்றவர்களை குறை சொல்லுகிறோமா? மற்றவர்களை குற்றவாளியாக பார்க்கிறோமா? நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம்முடைய வாழ்க்கையை சரி செய்து விட்டோமா? துன்மார்க்கமான வாழ்க்கையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்களாய், ரட்சிக்கப்பட்டவர்களாய், கர்த்தருடைய பிள்ளைகளாய் உண்மையாய் உத்தமமாய் வாழ்கிறோமா அல்லது மற்றவர்களை குறை சொல்லுகிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். பிரியமானவர்களே, ஒருபோதும்
மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதபடிக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் எச்சரிக்கையோடு வாழ்வோம். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள் என்று. பிரியமானவர்களே, ஒருவேளை அந்தகார கிரியைகளுக்கு, பிசாசின் கிரியைகளுக்கு நாம் ஒருபோதும் உடன்படக்கூடாது, அவைகளை கடிந்து கொள்ள வேண்டும். ஆனால் மற்றவர்களை நம் குற்றவாளிகள் என்று அவர்களை குறை கூறிக்கொண்டே நாம் திரியக்கூடாது, அதை அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் எல்லாரையும் மன்னிக்கிறவர், அவர் அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்வார். நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். நம்முடைய கண்களுக்கு முன்பாக நம்முடைய உறவினர்களுக்காக யார் யார் இருக்கிறார்களோ, தவறாக வாழ்கிறார்களோ, நாம் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அவர்களை நாம் குற்றப்படுத்தும் போது அவர்கள் கர்த்தருக்குள் வராமல் போய்விடுவார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் அதை அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய கண்களில் உள்ள உத்திரத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, நாம் கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழ்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்த்து நம்முடைய வழிகளை சீர்திருத்திக் கொள்ள வேண்டும். அதன் பிறகு நம்முடைய சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட நாம் வகை பார்க்க வேண்டும். அவர்களையும் கர்த்தருக்குள்ளே வழி நடத்த வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவித்து அவர்களுக்காக ஜெபித்து அவர்களை நாம் ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்த ஏதுவான காரியங்களை நாம் செய்ய வேண்டும். கர்த்தர் அவர்களை ஒரு நாள் சந்திப்பார். கர்த்தர் மனம் மாற்றுவார். ஹல்லேலூயா. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்பது கர்த்தருடைய விருப்பம். அதனால் அவர் நீடிய பொறுமையோடு இருக்கிறார். பிரியமானவர்களே, ஒருபோதும் மற்றவர்களை குறை கூறாதபடிக்கு, மற்றவர்களையே குற்றவாளிகள் என்று தீர்க்காதபடிக்கு நம் எச்சரிக்கையோடு வாழ்வோம். ஏனென்றால் மற்றவர்களை நாம் எந்த அளவினாலே அழைக்கிறோமோ அதே அளவில் நமக்கும் கர்த்தர் அளப்பார். ஹல்லேலூயா. அதை அறிந்து கொள்வோம். ஒவ்வொரு நாளும் மற்றவர்களுக்காக ஜெபிப்போம். கர்த்தருடைய வார்த்தைகளை அவர்களுக்கு போதிப்போம். வசனத்தை எடுத்து கூறுவோம். கர்த்தர் அவர்களை ஒரு நாள் ரட்சிப்புக்குள்ள வழி நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்ததாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மை துதிக்கிறோம், ஸ்தோதரிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் கூட நம்முடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கனின்மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி அப்பா. நல்லவரே, மை துதிக்கிறோம் அப்பா. வல்லவரே, மை துதிக்கிறோம். மகிமை உள்ளவரே, மை துதிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பு நேசரே, மை துதிக்கிறோம் அப்பா. ஜீவாதிபதி ஆனவரே, மை துதிக்கிறோம். எங்களுக்காக ஜீவனையே கொடுத்தவரே, மை துதிக்கிறோம் அப்பா. எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறீரே, நன்றி. எங்களை ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, நன்றி. ஒவ்வொரு நாளும் உண்ணவும் உடுக்கவும் தங்குவதற்கு இடம் கொடுத்து எங்களை பாதுகாக்கிறீரே, நன்றி அப்பா. பிரயாணங்களிலே போகும்போதும் வரும்போது எங்களை பாதுகாத்தீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு நாளும் உடைய கிருபையினால் எங்களை வழிநடத்தி வருகிறீரே, அதற்காக நன்றி. இப்பொழுது இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் தாமே ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்த தவறுகள், குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா. உடைய பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி பிள்ளைகளை சுத்திகரிப்பீராக. உடைய நன்மையினால் நிரப்புங்க. ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் தாமே ஆசீர்வதிப்பீராக. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் என்னென்ன காரியங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறார்களோ எல்லாவற்றிலும் நன்மையை கட்டளையிடுவீராக. யாரெல்லாம் வேலைகள் செய்கிறார்களோ, வியாபாரங்கள் செய்கிறார்களோ எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து பெருகப்படுங்க. உடைய நன்மையினால் நிரப்புங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைகள் இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுப்பீராக. வேலை காரியங்கள் உள்ள தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. ஏசு கிறிஸ்துவின் வல்லமில்ல நாமத்தினாலே தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போவதாக. ரீபா கபரா ஷகரக துரி கரதரபலா ரபா கபரா சாந்த ரதன கதரலபா ரேபே லேதேனமார ஷா ரபா ரபா துரபா ரபா ரபா. ஆவியானவரே, உடைய கரங்களிலே ஒவ்வொரு குடும்பங்களையும் அர்ப்பணித்து தாழ்த்தி ஜெபிக்கிறோம். என் தேவன் ஆசீர்வதிங்க. எந்தெந்த குடும்பங்களெல்லாம் திருமண காரியங்களுக்காக ஜெபிக்கிறார்களோ, என் தேவன் ஏற்ற துணையை கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. திருமண தேவைகளை சந்திங்க, பண தேவைகளை சந்திங்க. கர்த்தர் தாமே கூட இருந்து வழி நடத்துவீராக. உடைய கரங்களில அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிறார்களோ, திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் குழந்தைக்காக காத்திருக்கிறார்களோ, என் தேவன் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். கர்ப்பத்தின் கனியில் உள்ள தடைகளை நீக்கி ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போவதாக. ரீபா காரா ஷாக்கா ரேதேனேமாரா சாந்தரோ ராபா லாபா ராபா தூராபா ராபா ராபா. தடைகள் விலகுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே.
என் தேவன் ஒரு அற்புதத்தை கட்டளையிடுவீராக. அண்ணாளுடைய ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதித்தது போல பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. உடைய நன்மையினால் நிரப்புவீராக. ரேபா ராபா ராபா தூராபா ராபா ராபா. ஆசீர்வதிங்க. தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்தை சந்திங்கப்பா. தேவ சமாதானத்தினால் நிரப்புங்க. சிலுவையில் சிந்திய ரத்தத்தினாலே எங்களுக்கு தேவ சமாதானத்தை உண்டாக்கியவர். ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வீக சமாதானம் ஆளுகையை சேட்டும் நன்மையினால் நிரப்புங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையிலே திக்கற்றவர்களை யாருமே இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்துக்கு துணையாயிருந்து உதவி செய்வீராக. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நிறைய சகாயர். என் தேவன் மாத்திரமே உதவி செய்ய முடியும். பொருளாதார தேவைகளை சந்திங்கப்பா. பிள்ளையுடைய படிப்பு காரியங்களை சந்திங்க. பண தேவைகளை சந்திங்க. ஆசீர்வதிங்க. உடைய கரங்களில அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கடன் பிரச்சனையிலே உபத்திரவத்தோடு கண்ணீரோடு ஏன் வாழ வேண்டும் என்று நிம்மதி இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. கடன் பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை கட்டளையிடுவீராக. தரித்திர நிலைமைகள் வறுமைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மாறி போகட்டும். ஆசீர்வதிங்கப்பா. யாரெல்லாம் பலவீனத்தோடு சோர்வோடு வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் அவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுங்க. பலவீனத்திலிருந்து என் தேவன் விடுதலை ஆக்குங்கப்பா. நம்முடைய கரங்களில அர்ப்பணிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரையை கொடுங்க. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள் பிரச்சனைகள் மரண பயங்கள் இருளின் அதிகாரங்கள் ஆபத்துகள் நாச மோசங்கள் தீமைகள் விக்னங்கள் எல்லாவற்றிற்கும் விலக்கி எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. உடைய ரத்த கோட்டைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம். உடைய கிருபைகளை அர்ப்பணிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஜபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.